துணை மருத்துவ படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னையில் வெள்ளியன்று துவங்கியது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், BASLP எனப்படும் பேச்சு பயிற்சி படிப்பு, BPT எனப்படும் பிசியோதெரபிக்கான படிப்பு, BOT என்று அழைக்கப்படும் ஆக்குபேஷனல் தெரபி, BSc ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி, BSc ரேடியோதெரபி டெக்னாலஜி, BSc கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எனும் இதய நுரையீரல் கருவி தொழில்நுட்ப படிப்பு உள்ளிட்ட 8 படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு வெள்ளியன்று சென்னையில் துவங்கியது. மருத்துவம் கிடைக்காத மாணவ மாணவிகள் மருத்துவ துணை படிப்புகளில் ஆர்வம் காட்டினர். கன்னியாகுமரி நாகர்கோவிலிருந்து வந்திருக்கேன். கன்னியாகுமரி குமாரசாமி காலேஜ் கேட்டேன். 895 மார்க் எடுத்தேன். கிடைச்சி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். அண்ணாசாமி ராஜம்மாள் காலேஜில் படிக்கணும்னு எனக்கு ஆசை, கிடைச்சிச்சு. திருவண்ணாமலையிலேருந்து வரேன். எங்கள் 10th 879. நான் நினச்ச மாதிரியே கோயம்புத்தூரில் டெக்சிட்டி காலேஜில் BSc நர்சிங் இடம் கிடைச்சிருக்கு. துறையூர்லேருந்து வரேன். பிசியோதெரபி கோர்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது திருச்சி கமலம்ல கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சென்னையில் ஆகஸ்ட் 19 முதல் 27ஆம் தேதி வரை நடக்கவுள்ள பொதுப்பிரிவினருக்கான முதல்கட்ட கலந்தாய்வின் முடிவில் 2317 காலியிடங்கள் ஏற்பட்டன. அந்த காலியிடங்களை நிரப்ப 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி அரங்கில் செப்டம்பர் 19ஆம் தேதி வெள்ளியன்று துவங்கியது. மாணவர்கள் மேலும் விவரங்களுக்கு www.tnhealth.org மற்றும் www.tngov.in என்ற இணையதளத்தில் தகவல் பெறலாம். மேலும் தகவல் பெற www.tnhealth.org, www.tngov.in